எஸ் பழைய ரோல் கேசட் மாடல் ப்ளூடூத் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசரு சவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் என்ன பண்ண எல்லாம் போயிடுச்சு. இது நானும் வெளியெல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அதுக்கோசரம் நம்ம சின்ன ஒரு ஐடியா பண்ணி நார்மலாக வர செட்டில் இருக்குதில்ல, அதுமாரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுமாரி ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் போட்டிருக்கேன் 2 சைடு. இது வால்யூமே இது பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ப்பு. இது பார்த்திங்கன்னா எஃப்எம்மும் பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். எஃப்எம்மும் சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் எடுக்குது ரோல் கேசட்டு. ஆனால் அந்த இது இல்லை, இந்த ரப்பர் இல்லாதனால கேசட் போட்டால் எடுக்க மாட்டேங்குது, கரெக்டாக சுத்த மாட்டேங்குது. நான் வந்து நார்மல் ரப்பர், பேக்கிங் ரப்பர் போட்டு வச்சுருக்கேன், அது கரெக்டாக சுத்த மாட்டேங்குது. அது தேவையில்லைன்னாங்க. அதனால் நம்மளது தான் சரி ப்ளூடூத் தான் மேக்ஸிமம் ரெடி பண்ணுன்ட்டு பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபிட் பண்ணிட்டு எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு அது இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன், இங்கே ஒன்று வைக்கிறேன். இங்கே வந்து இந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பு கம்மி பண்ணுறது ஏற்றுறது. இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல், சவுண்டு ஏற்றுறது குறைக்கிறது. இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே 2 கண்ட்ரோல் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. 2 கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஸ்லாட்டு. அது 2மே போயிடுச்சு. அதனால் இப்படி போட்டிருக்கேன். அது ஃபிட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு டெஸ்டிங் போடுறேன். இதில் இருக்கிறத மாற்றணும், எஃப்எம்லேருந்து சென்டருக்கு மாற்றிட்டு இங்கே சவுண்டு வைக்கணும். இதில் சவுண்டு வச்சோம் கைஸ், பார்த்தீங்கன்னா எடுக்குது பார்த்தீங்க கைஸ். ரைஸ் ஃபிட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் போட்டு காமிக்கிறேன். இதுமாரி இந்த செட்டு செஞ்சதுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஃபிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அவுட்புட் இருக்குது. வெளியே ஃபிட் பண்ணால் எந்தமாரி லுக் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா சவுண்ட் வால்யூம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஈக்குவலைசரு வால்யூம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் ஈக்குவலைசரு. இப்போ வந்து எஃப்எம் போடணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வச்சுருக்கேன் ப்ளூடூத் ஆஃப் பண்ணுறதுக்கு. இங்கே ஆஃப் பண்ணிட்டோம்னா ப்ளூடூத் ஆஃப் ஆகிரும். இப்போ என்ன பண்ணணும்னா எஃப்எம் ஆன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்கும். 3 மோட் இருக்கும். இப்போ வந்து எஃப்எம் வந்து ஆன் பண்ணிட்டிங்கன்னா எஃப்எம் எடுக்கும். எஃப்எம் வந்து ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ். என்ன செட்டை ரீஒர்க் பண்ணது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செட்டை ரீஒர்க் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த இதுமாரி செட்டு நீங்களும் ரெடி பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.